நான்காவது நரசிம்ம அவதாரம். 5.5 கோடி ஆயுள் காலமுடைய யார் இரண்யாசூரன். அந்த இரண்யாசூரனால தேவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு பக்தருக்கு முடிவிருக்கலாம் மிகப்பெரும் ஒரு துன்பம் இருந்தது. தேவர் பார்த்தார்கள், சுவாமி இவனை கொல்ல முடியவில்லை, இவனை வெல்ல முடியவில்லை சுவாமி. இதனாலே நாளுக்கு நாள் அதிகமாக எங்களுக்கு துன்பம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எப்படியாவது அவனை காக்க வேண்டுவதற்காக எம்மிடத்திலிருந்து முறையிட பொழுது அவன் வாங்கின வர எப்படி இரண்யாசூரன் இந்த உலகத்தில் யாருமே வாங்காத வரவன் வாங்கினான். எப்படி அவனுக்கு நான் வந்து பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரியிலும் சாகக்கூடாது, வீட்டிலும் சாவில்லை, நாட்டிலும் சாவில்லை, எந்த ஒரு கத்தி கிடைத்தலுக்கு சாவில்லை, எந்த ஒரு மிருகத்தால் சாவில்லை, எந்த ஒரு மனிதனாலும் சாவில்லை அப்படின்னு வரம் வாங்கினா யாரு இரண்யாசூரன். அப்படி வரம் வாங்கும்போது அப்படிப்பட்ட வரம் வாங்கினவன எப்படி கொள்றது அப்படி போதா சிந்தித்து பார்த்தேன். இரவிலும் சாவில்லை, பகலிலும் சாவில்லை, வீட்டிலும் சாவில்லை, நாட்டிலும் சாவில்லை. அதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு கத்தி கம்பு ஆயுத்தால் அவனுக்கு சாவில்லை, மனிதனால் சாவில்லை, மிருகத்தால் சாவில்லை. அப்படி சிந்திக்கும் பொழுது என் உடம்பெல்லாம் மனித உருவாக, என் தலை மட்டும் சிங்கமாக, கடவுள் பாதி மிருகம் பாதியாக உருவெடுத்து இந்த 10 நகக்கண்களாலே அவனை மார்பில அடித்து இழுத்துக் கொண்டு போனேன். எங்க நாட்டுக்கா இல்ல, அவன் வீட்டு நடு வாசப்படியில வச்சு அவன் மடியில படுக்க வைத்து மல்லக்க தள்ளி என் 10 நகக்கண்களால அவன் மாற பிடிச்சு 2ஆ இழுத்து இடிச்ச. எந்த நேரத்துல? பகல்லையா இல்ல, ராத்திரிலையா இல்ல, பகல் பாதி இரவு பாதி, அந்தி சாயும் நேரம். அந்தி சாயும் நேரம். ஆமா, அந்தி சாய் பத்தியா பொழுது இல்ல. அத அந்தி சாய் நேரம். இன்னைக்கு கிராமத்துல பெரியவங்க பார்த்தோம்னா இரணைய நேரம் அப்படிம்பாங்க. இரணைய நேரம். என்ன நேரம்? இரணைய நேரம். ஆமா, அந்த இரணைய நேரம் கொண்டதுனாலதான் இரணைய நேரம். இரணைய நேரம் பகலை இல்ல, ராத்திரி இல்ல, ரெண்டு நடுவுல இருக்கிறனால இரணைய நேரம். அப்படி அந்த இரணையை கொண்டு பிடித்து எப்படி என் 10 நகர்கள் 4ஆம் அவதாரம் நரசிம்ம அவதாரம், 5வது என்ன வாமன அவதாரம், என் 6ஆம் அவதாரம் என்ன 6ஆம் அவதாரம் பரசுராம அவதாரம். என் 7ஆம் அவதாரம் என்ன அப்படி முதல் யுகத்தில் 6ஆம் அவதாரம், 2ஆம் யுகத்துல ராமரா என் 7ஆவது ராமவதாரம். அப்படி இருந்து அடுத்து 3ஆம் யுகம் பிறந்தது என் 8ஆம் அவதாரம் என்ன அண்ணன் பலராமர் அவதாரம், 8வது அவதாரம். ஆமா, 9ஆம் அவதாரம் தான் இந்த கண்ணன் அவதாரம். ஆமா, அடுத்து கலியுகம் ஒன்று பிறக்க போகிறது. அந்த கலியுகத்திலே கல்கி என்ற பெயரோடு பிறக்க போகிறேன். அந்த கல்கி அவதாரம் தான் எனக்கு 10வது அவதாரம். தச அவதாரத்துல கல்கி அவதாரம் தான் 10வது அவதாரம். அந்த கல்கி அவதாரம் எடுத்தா இந்த உலகமே அழிந்து என்னைக்கு இருந்தாலும் உலகம் அழித்து மேலேயும் பூகம்பத்தால் அழியாது, நெருப்பில் அழியாது, எக்காரணத்தை கொண்டும் இந்த பூமி ஒரு நாளைக்கு அழியும் பொழுது தண்ணினாலதான் இந்த பூமியானது அழிய போகிறது. தண்ணினால அழிய போகிறது. அப்படி இருக்கு இந்த 10 அவதாரம் எடுத்த பரந்தாமன் என்று பெயர் எடுத்தனா இந்த துவாபர யுகத்திலே சாதாரணமான ஒரு மானிட குலத்திலே பிறந்த ஒரு மானிட பெண்ணுக்கு வந்து இந்த கடவுள் நான் வந்து மகனா பிறந்திருக்கேன். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா. ஓஹோ, சாதாரணமா என்ன பிறந்து பிறந்திருக்கு. அதாவது பூலோகத்துல வந்து பிறந்திருக்கேன். ஆமா, மனுஷன் வயிற்று பிறக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குல்ல? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்ல அப்படி கேள்வி சொல்றேன் மாதவா. அது காரணம் இல்லாம கிடையாது இருக்காதப்பா. அதாவது 2ஆம் யுகம் ராமர் யுகமான முடிவு தருவாயில ஒரு நாள் பூமாதேவி கிட்ட வந்தா, சுவாமி இந்த பூமியில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உயிர் பிறக்குது, ஆனா மடியிறது சாகிறது, நூற்றுக்கணக்கான உயிர் தான் சாகுது. நாளுக்கு நாள் மேலுக்கு மேலாக பூமியில் பாரம் அதிகமாகிட்டே போகுது. பொம்பளை நாள் தாங்க முடியும் சுவாமி அப்படிங்கிறதுக்காக பூமாதேவி என்கிட்ட முறையிட்டா கெஞ்சி கண்ணீர் வெடிச்சா. அப்ப நான் சொன்னேன், அம்மா நீ கவலைப்படாத, இந்த யுகம் போகட்டும், அடுத்த யுகத்துல இந்த கடவுளாகிய கண்ணன்னா ஒரு மாநில குலத்தில் வந்து மாநில மகனாக பிறக்க போகிறேன். அப்படி பிறந்த அப்படின்னா நான் என் கையில கத்தி எடுக்காம என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தமானது பூமியில விழாமபடிக்கு பூபாரத்தை குறைக்கிற அப்படின்னு பூமாதேவிக்கு வாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2ஆம் யுகம் முடிஞ்சு போச்சு, 3ஆம் யுகம் பிறந்தேன். நான் ஏற்கனவே பூமாதேவிக்கு வாக்குறுதி கொடுத்தேன் இல்லையா? நான் கடவுள் கொடுத்த வாக்கு மீற முடியுமா? மீற முடியாது. சரி, இந்த பூமி மரத்தை எப்படி குறைக்கிறது? குறைக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ ஒரு லாரி நிக்குதுப்பா, லாரி அது வழியா வந்து அரிசி மூட்டை இருக்கு, அந்த பாரத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு முட்டையை கீழே இறக்கி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. அது மாதிரி இந்த பூமியின் பாரம் குறையணும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாகணும், மடியணும். அப்படி மடிச்சாதான் இந்த பூமியின் பாரம் குறையும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திச்சதுனாலதான்
நான் இப்போ இந்த கண்ணன் உருவத்தில் இருக்கிறேன். ஆமா, எப்படி கண்ணனாக நான் பிறந்திருக்கிறேன். எப்படி மாதவா பூமி மரத்தை எப்படி திருப்பது? அதாவது இந்த கடவுளாகிய கண்ணன் நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? நான் பூமியின் பாரத்திற்க எப்படி என்னென்ன யோசனை வச்சிருக்கேன் சொல்லட்டுமா? நான் இந்த கண்ணன் நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தேன்? எத்தனாம் தேதி பிறந்தேன்? என்ன மாசம்? என் ஜாதகத்தை சொல்றேன். இன்னைக்காவது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. பின்னாடி வருவாங்க. எங்க எந்த பின்னாடி? அப்படியா? சொல்லுங்க.